ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க எல்லா ஜுவல்ஸையும் பார்த்துட்டு என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் நான் தனித்தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு ஷார்ட் செயின், நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு குட்டி பெண்டன்ட் இருக்குது. அந்த பெண்டன்ட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு பறவை பறக்கிற மாதிரி அழகா இருக்கும். எனக்கு அந்த செயினை விடவே டாலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சுடிக்கு போடுற அளவுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஷார்ட் செயின் தான். அதே மாடல் போல தான் இருக்கும், லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட பெண்டன்ட் கூட இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். சுற்றி ஸ்டோன் வச்சு ஒரு ரிப்பன் கட்டின மாதிரி ஒரு அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் காமிச்ச செயினை விடவே செகண்ட் உள்ள செயின் லைட்டா லெங்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சாரிக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும் அது. அடுத்து பாத்தீங்கன்னா இது நெக்லஸ்னு சொல்ல முடியாது, ஒரு செயின்னு சொல்ல முடியாது, அட்டிகன் கூட சொல்ல முடியாது. இது எல்லா வகையிலுமே பொருத்தமா இருக்கும். எப்படி போட்டாலும் நல்லா இருக்கும். கழுத்தை ஒட்டி போட்டா அட்டிகை, கொஞ்சம் லெங்த் ஜாஸ்தியா போட்டா ஒரு மிடில் செயினுக்கு லைட்டா மேல வரும். நெக்லஸ் டைப்லயும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி இடையில 2 பால்ஸ் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஸ்பெஷலே இந்த டாலர் தான். பாருங்க, லக்ஷ்மியோட உருவம் இருக்கும் அந்த 2 பால்க்கு இடையில உள்ள ரவுண்டில். அதுமே சக்கரை மாதிரி அழகா இருக்கும். பாருங்க, மேல ஒரு ரெட் கலர்ல ஸ்டோன் இருக்கும். வீடியோல உங்களுக்கு வேற கலர் தெரியுது, ரெட் கலர்ல இருக்கும். இந்த பாருங்க, இந்த டாலரு, அதுல ஒரு ஜிமிக்கி இருக்கு பாருங்க. அந்த ஜிமிக்கிக்குள்ள ஒரு முத்து இருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஜிமிக்கில. இதுவுமே லீஃப் போற மாதிரி போய், ஆனா அது ஒரு தனி அழகா இருக்கு பாருங்க. கீழே இருக்கிற முத்துமே ஒரு 3 முத்து நெருங்க இருக்கிற அளவுக்கு நல்லா அழகா இருக்கும். இந்த செயினோட லெங்த் இந்த அளவுக்கு இருக்கும். போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. நான் அடிக்கடி வியர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அட்டிகை பாருங்க. அட்டிகையுமே வெளிப்பக்கம் முத்து முத்தா வச்ச மாதிரி அழகா இருக்கும். இந்த ஸ்டோனும் இந்த டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க இப்படி இருக்கும். அடுத்து ஒரு மிடில் செயின் பாருங்க. 2 பக்கமும் கம்பி வளைச்ச மாதிரி வந்து நடுவுல எஸ் டைப் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல பார்வையா அழகா இருக்கும். இது ஒன்று போட்டாலே சாரிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதை விட இதோட டாலர் ரொம்ப அழகா இருக்குங்க. டாலர் பாருங்க, ஒரு பூ சக்கரம், அந்த சக்கரத்துக்கு நடுவுல லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல அழகா இருக்கும் இந்த டாலரு. எனக்கு இந்த செயினை விடவே இந்த டாலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு நல்ல செட்டு, சாரிக்கு போடுறதுக்கு இது ஒன்று போட்டாலே அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் டைப் செயின். இதுவுமே கிட்டத்தட்ட முன்ன காமிச்ச செயின் மாதிரியே தான் இருக்கும். எனக்கு என்னவோ இந்த மாதிரி மாடல்ஸ் தான் பிடிக்குது. அதனால எனக்கு அதிகம் நான் இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். பாருங்க, செயின் ரொம்ப நல்லா இருக்கும். செயினை விட இதோட டாலர் இன்னும் அழகா இருக்கும். பாருங்க பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். கல் வச்ச டாலர் சூப்பரா இருக்கும். சாரிக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் டார்க் கலர் சாரினா சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ரெட்டவடை செயின். ரெட்டவடை செயின் என்னதான் ஓல்டு டிசைன்னு சொன்னாலும் என்னைக்கும் ட்ரெண்டிங்ல உள்ள டிசைன் கூட இதுதான். இதோட முகப்பு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி இந்த செயினுமே ஒரு மினி பாக்ஸ் மாதிரி
அடுக்கடுக்காக பாக்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி அந்த பாக்ஸில் ஒரு ஷைனிங் வருதோ பாருங்க, கிட்டக்க தெரியுதுங்களா? இந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்கும். நைட் ஃபங்க்ஷனுக்கு போட்டோம்னா அழகாக இருக்கும். அதுலேயும் இதுக்கு மேட்சாக ஒரு அட்டிகை வச்சுருக்கேன், கல் வச்ச அட்டிகை. அதையும் இதையும் போட்டோம்னா செம்மையாக இருக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்கு. நான் சொன்ன அட்டிகை இதுதாங்க, பாருங்க அழகாக இருக்கும். ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோன் உள்ள மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன அட்டிகை இதுதாங்க, பாருங்க. ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோன், இதுலயே ரெட் கலர், கிரீன் கலர், ஒயிட் கலர், எல்லா கலரும் மிங்கிள் ஆகி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அட்டிகை. இதுவும் அந்த ரெட்டவடை செயினும் போட்டோம்னா வேற எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ அழகா இருக்கும், நிறக்க இருக்கும். ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனே இது ரெண்டும் போட்டுட்டு அவ்வளோ அழகா நம்ம ஸ்மூத்தா கடந்து வந்துடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இது. நெக்ஸ்ட் வளையல் கலெக்ஷன். இங்க பாருங்க, இந்த வளையலுமே ரொம்ப அழகா இருக்கும். இதோட ஜொலிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இது போட்டுட்டோம்னா கைக்கே அவ்வளோ ஒரு அழகான கலை வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஜொலிப்பு இருக்கும் இந்த டிசைனு. அதனால எனக்கு எப்பவுமே இந்த வளையல் மற்ற வளையலை விட இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதிகம் போட மாட்டேன், எப்பமாவது தான் போடுவேன். மற்ற வளையல்ஸ் தான் அதிகம் போடுவேன். அடுத்து இந்த வளையல், இதுதான் அதிகம் போட்டுப்பேன். பாருங்க, இதுவும் அழகா இருக்கும். இதுவுமே கைக்கு 2 போடும்போது நல்லா இருக்கும். இந்த வளையலுமே சிம்பிளி ஸ்வீட்டா இருக்கும் இது. அடுத்து எனக்கு பிடிச்ச கல் வளையல், இது ரொம்ப அழகா இருக்கும். நைட் ஃபங்க்ஷனுக்கு போடும்போது அவ்வளோ அழகா இருக்கும். இது ஒன்று போட்டாலே போதும், நிறையெல்லாம் போடணும்னு இல்லை, சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இது லாஸ்ட் என்னோட ரிங் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பாருங்க, இது ஒரு ஃப்ளார் டிசைன்ல இருக்கும், ஸ்டோன் வச்சு ஃப்ளார் டிசைன்ல. இது எப்பவும் உள்ள மாதிரி நெலி மோதிரம் சொல்வோம்ல, வங்கி மோதிரம், அது. இதுவுமே இந்த கலர் கல் அழகா இருக்கும், இந்த டிசைனும் இந்த கலர் கல்லும். இது சாதாரணமா கோல்ட்ல உள்ளது. எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா எல்லாருக்கும்? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா லாஸ்டா ஒரு உண்மையை சொல்லிடுறேன், இது எதுவுமே கோல்டு இல்லைங்க, எல்லாமே கோல்டு கவரிங், ஃபார்மிங் டிசைன்ஸ், ஃபார்மிங் செயின் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போடுறதுக்கு நல்ல லைஃப் வரும், நல்ல டிசைன் கொடுக்கும், எக்ஸாக்டா கோல்டு மாதிரியே இருக்கும். இது எல்லாமே நான் நம்ம கலிமா ஜுவல்லரியில தான் வாங்கினேன், கலிமா டெக்ஸ்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கலாம், வாங்க.